கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு ராகு கேது பயிற்சியோட பலன்கள் பார்க்கலாம். இதுவரைக்கும் உங்கள் ராசியில் இருந்து வந்த கேது பகவான் இப்போ அங்கிருந்து விலகி 12ஆம் இடத்துக்கு வராரு. அதே நேரத்தில் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் 6ஆம் இடத்துல உலா வர போறாரு. அதனால சர்ப்பதோஷம் உங்களை விட்டு விலகுது. இனி அற்புத பலன்கள் அடுக்கடுக்கா வந்து சேர்ற நேரமா இருக்கும். பற்பல வழிகளிலும் செய்த முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டு விட்டதே, எப்பொழுதுதான் விடிவு காலம்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த உங்களுக்கு முதல் படியாக ராகு கேதுக்களின் பெயர்ச்சி நிகழ இருக்கு. இந்த பெயர்ச்சிக்கு பின்னாடி ஒரு மாதம் கழித்து செப்டம்பர் 2ஆம் தேதி வர்ற குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி உங்களுக்கு முழுமையான நற்பலன்கள் கிடைக்கும். ஏன்னா கன்னி ராசியில சஞ்சரிச்சு வந்த குரு பகவான் துலாம் ராசிக்கு போக போறாரு. துலாம் ராசியில போகும்போது உங்களோட குரு தனது பார்வை பலத்தை உங்கள் ராசியில பதிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உங்கள் ராசிக்கு 3, 5 ஆகிய இடங்களையும் பார்க்கிறாரு. அதனால அந்த 3 விதமான பார்வைகளின் மூலம் வாழ்க்கையில முன்னேற்றத்தை வரவழைச்சுக்குவீங்க. பற்றாக்குறை இனி அகலும். பணவரவு திருப்தி தரும். வெற்றிக்கு வழிகாட்ட நண்பர்கள் முன் வருவாங்க. விருச்சிகத்துல இருக்கிற சனி பகவான் டிசம்பர் 19ஆம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு. இதனால மேலும் நன்மைகள் கிடைக்கும். ராசிநாதன் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் நேரமா இருக்கிறதுனால ராசிக்கு அதிபதியே லாபஸ்தானத்துக்கு வரும்போது திட்டமிடாமல் செஞ்ச காரியங்கள் கூட வெற்றி கிடைக்கும். இந்த 3 கிரக பயிற்சிகளும் உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடும் விதம் அமையணும் அப்படின்னு சொன்னா முறையான பரிகாரங்களை மேற்கொள்ளணும். முதல்ல ராகு கேது பெயர்ச்சிக்கு நாகசாந்தி பரிகாரங்களை யோக பலம் பெற்ற நாள்ல உங்களுக்கு அனுகூலம் தரும் ஸ்தலங்களில் செஞ்சு வர்றது நல்லது. அதுக்கப்புறமா குரு பெயர்ச்சி காலத்தில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை முறையாக மேற்கொள்ளணும். குறிப்பாக திசை மாறிய தென்முக கடவுளை வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் வாசல் தேடி வாய்ப்புகள் வரும். அதுக்கு பின்னாடி சனி பெயர்ச்சி காலத்தில் திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சானூர், பொரிச்சி கோயில் இந்த மாதிரி ஸ்தலங்களில் தேர்ந்தெடுத்து அபிஷேக ஆராதனைகள் செஞ்சு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே நல்லது. கடந்த 1.5 ஆண்டு காலமாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரித்து வந்த ராகு பகவான் ஜூலை இன்னிலிருந்து 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. 6ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கும் பொழுது அற்புதமான பலன்களை கொடுக்க போறாரு. ராகு தன்னோட பார்வை பலத்தால 3, 7, 11 ஆகிய இடங்களை புனிதப்படுத்தி அதன் மூலம் உங்கள் எண்ணங்களையும் நிறைவேற்றுவாரு. பண தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கும் இனத்தார் பகை மாறுவதற்கும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கும் உகந்த காலமா இது இருக்கும். இந்த ராகு பெயர்ச்சி இனிய பலன்களை வழங்கும் அப்படின்னு தான் சொல்லணும். கேது உங்கள் ராசியை விட்டு நகர்வதே யோகம். அதே போல ராகுவும் சப்தமஸ்தானத்துல சூரிய வீட்டில இருந்து பின்னோக்கி செல்வதன் மூலமும் குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பங்கள் அகலும். ஒற்றுமை பலப்படும். உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பால் பிரச்சனைகளை தீர்த்துக்குவீங்க. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். கேதுவின் பார்வை 2ஆம் இடத்துல பதியறதுனால ஆன்மீக பெரியோர்களும் அருளாளர்களும் வழங்கும் ஆலோசனை கை கொடுக்கும். குடும்பத்துல கொடிகட்டி பறந்த பிரச்சனைகள் படிப்படியா மாறும். வியாபாரத்துல புதிய கூட்டாளிகளை இணைச்சுக்கிட்டு தொழில் வளத்தை பெருக்கிக்குவீங்க. குடும்பத்துல கணவன் மனைவி உறவுல இருந்து கருத்து வேறுபாடுகள் அகலும். பாக பிரிவினைக்கு பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா சுமூகமான முடிவுக்கு வரும். சுப செலவுகள் அதிகரிக்கும். பொருளாதார பற்றாக்குறை அகல. குடும்ப உறுப்பினர்களின் சம்பாத்தியம் கை கொடுக்கும். பொதுவாகவே உங்களுக்குரிய சுய ஜாதகத்துல ராகுவுக்குரிய சார பலம் அறிஞ்சு அதோட அடிப்படையில பரிகாரங்களை மேற்கொண்டீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவற்றில் இருந்த தடைகள் அகலும். 12ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்க போறதுனால விரயங்கள் அதிகரிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம். குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில பதியறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும். பயணங்கள் கூடும். பிரச்சனைகள்ல இருந்து விடுபட குருபார்வை கை கொடுக்கும். வியாபாரம், வர்த்தகம் சம்பந்தமாக புது ஒப்பந்தம் வந்து சேரும். குடும்பத்துல சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெற வழிபிறக்கும். சாமர்த்தியமான செயல்பாடுகளால சேமிப்பு உயர்த்திக்குவீங்க. விரயஸ்தானத்துல கேது சஞ்சரிக்கும் பொழுது அரைகுறையாக நின்ற வீட்டு பணிகளை தொடரலாம். அத்தியாவசிய பொருட்கள் வாங்கலாம். தங்கம், வெள்ளியில முதலீடு செஞ்சு வீண் விரயத்தை சுப விரயமா மாத்திக்கலாம். இந்த பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி மிகுந்த நன்மைகளை கொடுக்க போகுது. தீட்டும் திட்டங்கள் வெற்றி பெறும். திறமை பளிச்சிடும். கூட்டு முயற்சிகளில் லாபம் கிடைக்கும். குடும்ப முன்னேற்றம் கூடும். குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்கும். பெற்றோரின் உடல் நலம் சீராகும். அரைகுறையாக நின்ற பணிகள் தொடரும். அடகு வைத்த நகைகளை மீட்பீங்க. ராகு கேதுக்களுக்கு முறையான சர்ப்ப சாந்தி பரிகாரங்களை செஞ்சுக்கிறதன் மூலம் முறையான பலன்களை வரவழைச்சுக்க முடியும். பௌர்ணமி அன்னைக்கு நிலவு வழிபாடு நிம்மதியை தரும்.
6ஆம் இடத்து ராகு அதிர்ஷ்டத்தை அள்ளி வழங்கவும் 12ஆம் இடத்து கேது பண விரயத்தை சீராக்கவும் ராகு கேது பிரீத்தி செய்யறதோட சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் லட்சுமி ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொள்றது ரொம்பவும் சிறப்பு. பிரதோஷ வழிபாடும் நன்மைகளை கொடுக்கும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.